ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் நமக்கு ஆப்பிள் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி பேரிக்காவும் இங்கே இருக்கிற பேரிக்காய் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரிக்காயில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கிளஸ்டர் கூட்டம் கூட்டமாக காய்க்கும், ஒன்று வந்து சிங்கிள் தனித்தனியாக காய்க்கும். சின்ன சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். ஸோ இங்கே வந்து பூக்களுக்கு எப்படி வந்து நமக்கு ஒரு குறை இருக்காதோ அதே மாதிரி ஆப்பிள் மரங்களுக்கும் குறை இருக்காது. அதிகமாக அங்கங்கே போகிற வர வழியிலலாம் ரெட் ஆப்பிளும் அங்கங்கே இருக்கும். ஆனால் அதை விட அதிகமாக இருக்கிறது க்ரீன் ஆப்பிள். ஆனால் இந்த க்ரீன் ஆப்பிள் வந்து இந்த பிராம்லி ஆப்பிள்னு சொல்லுவோம், அதே மாதிரி உள்ள வெரைட்டி தான் ஜாஸ்தி. இது வந்து எப்படின்னா அதிகமாக இனிப்பு இருக்காது, இனிப்பு ஜாஸ்தி இருக்காது, புளிப்பாகவே இருக்கும். நம்ம இந்த கப்பை மாங்கான்னு சொல்லுவோம், நம்ம உப்பு மிளகெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி இந்த ஆப்பிளை சாப்பிடும்போது செமையாக இருக்கும். இது அந்த வெரைட்டி தான். இப்போ காய்ச்சி மரம் ஃபுல்லாக வந்து ஒரே ஆப்பிளாகவும் இருக்குது. பேர்ஸ் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு பின்னாடி பாருங்கள், பேர்ஸ் இது வந்து இன்னும் பெருசாகி வர்றதுக்கு இன்னும் நம்ம ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் தான் கரெக்டாக நல்லா விளைஞ்சி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். செப்டம்பர் அக்டோபரில் சரியாயிடும். ஆனால் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு, நிறைய இருக்குது. அது காய்ச்சி பெருசாகும் பார்த்தீங்கன்னா நமக்கு இலை அதிகமாக தெரியாது, நமக்கு வந்து காய் தான் ஜாஸ்தியாக தெரியும். அவ்வளவு இருக்குது. ஒன்று பறித்து பார்ப்போம் இருங்க, வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, சாப்பிட்டு பார்க்கலாமா? லைட்டாக புளிப்பு தெரியுது, ஏன்னா இது இன்னும் விளையலை. விளையும் போது தான் இது வந்து நமக்கு வந்து நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து இங்கே வரும்போது ஆக்சுவலாக இது வந்து பறித்து முடிகிற ஒரு சீசன் ஆகிடுச்சு, ஒரு கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் விளையாடுறதுனால இப்போ பறிக்கலை, ஆனால் இது கொஞ்சம் நாளையில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நமக்கு வந்து பறிக்க ஆரம்பிக்கலாம். அதை பார்த்து அது விளையிறதை பொறுத்து நம்ம பார்த்து பறிச்சிக்குவோம், பறிக்கலாம். ஆனால் ஸ்வீட்டாக நல்லாயிருக்கு. ஸோ மரம் ஃபுல்லாக இருக்குது.